அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று ஜூலை 22 இன்னும் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சில நேரம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்லாம் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி யாருமே இல்லைன்னா இனி மாதிரி ஸோ ஆன்லைனை தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு வெறும் சாதாரண ஒரு இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இது பயன்படுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களோட விருப்பம். ஸோ அதுமாதிரி நம்ம சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள், அதுவும் டிவிடெண்ட், போனஸஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ சம்மந்தமான செய்திகள் உடனே கிடைக்கும். ஸோ ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் அது உடனே தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம லேட்டாக சொன்னோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா நியூஸ்னா டைமில் சொல்கிறது தான் நியூஸு. ஸோ அது உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அதுமாரி நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஊருக்கு போகிறேன்னு. பட் நான் இன்றைக்கி ஊருக்கு போகல. ஸோ அதுக்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பேசுகிறேன் கொஞ்சம் பெருசாக பேசிடுவேன், அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க கூட கடைசியில் பாருங்கள். அது காரணம் சொல்கிறேன். மற்றபடி நியூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கொச்சின் மினரல்ஸ் ரிட்டைல் அண்ட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 292, 5,95,00,000, கிட்டத்தட்ட 6 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷம் இதே குவார்ட்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 162% உயர்ந்திருக்கு. காரணம் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2,27,00,000, இப்போ அப்படியே 6 கோடி. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கொச்சின் மினரல்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இபிடாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதே நம்ம பார்த்தீங்கன்னா குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். பட் நான் இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கேன். பட் இது ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். என்னென்ன பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்தாங்க 6 கோடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர்லேயும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட் நான் ரெட்டில் போட்டிருக்கேன். அதுக்காக பட் இதில் சேல்ஸு இதெல்லாமே குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் ரெட்டு தான். பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் ப்ராஃபிட்டு. ஸோ நான் ரெட்டில் போட்டேன். மற்றபடி சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு, இபிட்டாவும் டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் நல்லா உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸில் உள்ள வேரியேஷன் தான். ஸோ போன தடவை பண்ணதோட இப்போ டேக்ஸ் கம்மியாக பே பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால தான் ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது கொச்சின் மினரல்ஸோட ரிசல்ட்டு. இது என்னோட பார்வையில். அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 5,694 கரண்ட் பேஸு, 273 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 25% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸு, இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. அதே குவார்ட்டரில் அப்படியே தலைகீழ அங்கே என்னெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அதெல்லாம் இங்கே டவுன் ஆயிருக்கு. அதே சர்வீஸில் கிட்டத்தட்ட 12% சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23% டவுன் ஆயிருக்கு. ஸோ குவார்ட்டரில் கொஞ்சம் மோசமான ரிசல்ட் தான். இங்கே இயராக மட்டும் பார்த்தா நல்ல ரிசல்ட்டு. குவார்ட்டரில் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஆனது. ஏன்னா ஒரு பக்கம் உயர்ந்திருக்கு, ஒரு பக்கம் டவுன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டொட்லா டைரி லிமிடெட் கரண்ட் பேஸ் 1,245, 65 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 86% வந்திருக்கு. சேல்ஸ், இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் குவார்ட்டரும் சூப்பராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 40% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குவார்ட்டரில். ஸோ குவார்ட்டர் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நம்ம டொட்லா டைரி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் 9,379 கரண்ட் பேஸு, 8,26,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். இது இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்லாம் போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 48 லட்சம் பண்ணாங்க. இப்போ 8 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. சரி, நம்ம அதை குவார்ட்டரில் பார்த்தா அதுவும் அதோட பெரிய சூப்பரான ரிசல்ட்டு. போன வருஷம் குவார்ட்டரில் 10 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ 8 கோடி. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ரிசல்ட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸு தான். போன இது 2 குவார்ட்டர்லையோட இந்த வாட்டி டேக்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அதாவது திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் வந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா மைனஸில் இருக்க டேக்ஸு. ஸோ ரீஃபண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய டேக்ஸில். அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. மற்றபடி கம்பெனி நார்மலான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. இல்லை நார்மலில் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சேல்ஸ், இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் இந்த டேக்ஸில் உள்ள வித்தியாசத்தினால நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 695 கரண்ட் பேஸு, 171 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 89% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இயரில் இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதே குவார்ட்டரில் சேல்ஸ், இபிட்டாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 322 கோடி பண்ணாங்க, இப்போ வெறும் 171 கோடி. ஸோ அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் டேக்ஸு இந்த மாதிரி வித்தியாசமாக, அதே ஆப்ரேட்டிங் மார்ஜின், ஃபைனான்ஷியல் மார்ஜின் அதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த 2 காரணத்தினால குவார்ட்டரில் மட்டும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டு. அதே கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கூடியிருக்கு. இது வருத்தமான விஷயம் தான். ஏன்னா 2.11 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.62 உயர்ந்திருக்கு கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ 0.56 இருந்தது, 0.99 உயர்ந்திருக்கு. ஸோ ரெண்டுமே உயர்ந்திருக்கு. மிகவும் வருத்தமான விஷயம் இது. ஏன்னா குறைஞ்சிட்டே இருக்கணும், பட் இது ரொம்ப உயர்ந்திருக்கு. ஸோ இது மட்டும் இதில் வருத்தமான விஷயம். அதேமாதிரி இயர் சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்ட்டர் ஓகேவான ரிசல்ட்டு.
அடுத்து ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸு 1719 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர் ஆன் இயரில் 40% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது, ஏன்னா 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் 40% வந்திருக்கு. இதுக்கு காரணம் ஃபைனான்சிங் மார்ஜின் உயர்ந்திருக்கு, அதாவது செலவினங்கள் குறைஞ்சிருக்கு, அதனால் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருக்காங்க. இதே குவார்ட்டரும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டவுனாக இருக்குது, இருந்தாலும் 6% உயர்வு கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸில். இதுக்கு காரணம் அதே ஆப்ரேட்டிங் மார்ஜின் தான், அதாவது ஃபைனான்சிங் மார்ஜின் அது உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 2 காரணத்தினால நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. இயர் ஆன் இயரில் ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது குவார்ட்டரில். அதேமாதிரி நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையும் நல்லா குறைச்சிருக்காங்க, இது வரைக்கும் பாராட்டினாலும். கிராஸ் என்பிஏ 4.53 இருந்தது, இப்போ 3.87 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.34 இருந்தது, 0.23 குறைஞ்சிருக்கு. ஸோ இதையும் குறைச்சிருக்காங்க, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐடிபிஐ பேங்க். ஸோ நல்ல ரிசல்ட் தான், ஷேர் ஹோல்டருக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான். அடுத்து யூகோ பேங்க் லிமிடெட் 56 ரூபா கரண்ட் ப்ரைஸு இயர் ஆன் இயரில் 147% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 223 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க, டபுளுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு. பட் சேல்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஃபைனான்சிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் EBITDA நெட் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% வந்திருக்கு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ இயர் ஆன் இயர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 3.46 இருந்தது போன குவார்ட்டரில், 3.32 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.89 இருந்தது, 0.78 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையுமே குறைச்சிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இயர் ஆன் இயர்லையும் குவார்ட்டர்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூகோ பேங்க் லிமிடெட். அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் 65, 633 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 27% வந்திருக்கு. சேல்ஸு EBITDA எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில். குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, பட் EBITDA மட்டும் கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டரில் வீழ்ச்சி தான். இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் உள்ள வித்தியாசம் தான். அதர் இன்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில், இதனால தான் வீழ்ச்சி. மற்றபடி இயர் ஆன் இயர் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டையுமே குறைச்சிருக்காங்க. 3.10 இருந்தது கிராஸ் என்பிஏ போன குவார்ட்டரில், இப்போ அது 2.89 குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.57 இருந்தது, 0.51 குறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டையுமே குறைச்சிருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 550 ரூபா கரண்ட் ப்ரைஸு 3 ரூபா டிவெண்ட் அளவு அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் எஸ்டேட் 5 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ஃபெர்டிலைசரில் இருக்காங்க, வருஷத்தில் 2 டிவெண்ட் தராங்க. நம்ம செம்பல் ப்ரொடியூசர்ஸ். அடுத்து மோர்கனைட் குரூசிபிள் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1473, 12 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 3/4% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் டேட் 6 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் எலக்ட்ரோராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. மோர்கனைட் குரூசிபிள் இந்தியா லிமிடெட். சீல்மேட்டிக் இந்தியா லிமிடெட் 693 ரூபா கரண்ட் ப்ரைஸு 1 ரூபா 10 டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 4% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் 8 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் அதே இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு இவங்க ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 528, 1 ரூபா 20 டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி டிவெண்டில் 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆர்கே சுவாமி லிமிடெட் 285 ரூபா கரண்ட் ப்ரைஸு 2 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் 11 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் அட்வர்டைசிங் அண்ட் மீடியா ஏஜென்சியில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. குஜராத் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 138 ரூபா கரண்ட் ப்ரைஸு 1 ரூபா டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் 17 செப்டம்பர் 2024. எக்ஸ்டேட்டும் சேம் தான். செக்டர் பேக்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க குஜராத் கிராஃப்ட். மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 215, ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:5 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் போனஸும் அறிவிச்சிருந்தாங்க 1:2 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ நம்ம 4 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். சப்போஸ் இப்போ நம்ம 1 ஷேர் வச்சோம்னா இந்த கணக்கு தப்பாக வரும், கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஷேரு 10 ஷேராக மாறிடும். ஏன்னா 1 ஷேர் 5 ஷேராக மாறுது. ஸோ 2 ஷேர் 10 ஷேராக மாறும். அந்த 10 ஷேருக்கு 5 ஷேர் போனஸாக தருவாங்க. டோட்டலாக 2 ஷேர் 15 ஷேராக மாறுது. ஸோ இதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க, மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். அடுத்து அஹா சோலார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 421 ரூபா கரண்ட் ப்ரைஸு 8 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. குஜராத் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பரமரா ப்ரொமோஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 187, 3,65,00,000 ஆர்டர் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 523 ரூபா கரண்ட் ப்ரைஸு 186,81,00,000 ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
அடுத்து வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 24 ஒரு பெனி ஸ்டாக்கு 1,21,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த ஒரு லீடிங் கார்பரேட் ஹெல்த் கேர் கிளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. கேரண்டிலாம் இல்லை. ஒரு 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டேரக்டர் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆக்சிலரேட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 332 26 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. அதுமாதிரி இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஸ்டாக் வரும் எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. அதாவது மார்க்கெட் லாட் சைஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 400 குவான்டிட்டி. ஸோ 400 குறைஞ்சது நம்ம பையும் செல்லும் பண்ண முடியாது, ஏன்னா எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ லாட் சைஸில் தான் பை செல் பண்ணணும். 400 மடங்கில் பண்ணலாம், பட் 400 குறைவாக பண்ண முடியாது. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஆக்சிலரேட் இந்தியா. பாட்டா இந்தியா லிமிடெட் 1539 கரண்ட் ப்ரைஸ் 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்லிட்டாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. டிவிடெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 12 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 10 ரூபாலேருந்து 12 ரூபாக்குள்ள ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் பாட்டா இந்தியாவில். 361 வேம் லிமிடெட் 984 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதுக்கான ரெக்கார்ட் வந்து 7 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங் அண்ட் அலாய்ட்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு 3வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ 3 ரூபாலேருந்து 4 ரூபாக்குள்ள ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் 361 வேம் லிமிடெட்லேருந்து. அதுமாதிரி இந்த ரெக்கார்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. மேபி இல்லை போர்டு மீட்டிங்கும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரமாக கேப் இருக்கணும். ஸோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சரின்னு செக் பண்ண போனேன்னா எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டம். ஏன்னா இது வந்து அன்கட் வீடியோ. ஸோ நான் பழைய இதை பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன்னா திரும்ப நேரம் ஆயிரும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் எதுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 258. ஒரு நண்பர் கூட இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தார். ஸோ இவங்க வந்து 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து பெருசாக தரப்போகிறது இல்லை. 50 பைசா இல்லை 20 பைசா அந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரூபா தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதம் வழக்கமாக 2 ரூபா கொடுத்துருக்காங்க போன வருஷம். அதே செப்டம்பரில் 2021 1 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது எந்த மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு. இப்படி பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்க. அதுமாதிரி ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 7 ஆகஸ்ட்டுக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து மீட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதாவது முக்கியமாக எக் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அடுத்து மாஸ்டர் ட்ரஸ்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 772. 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட்டை கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட்டே அறிவிக்கிறாங்க. ஸ்பிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 5 இருக்குது. அதாவது ஒன்றா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் மாற்றுவாங்க. பெரும்பாலும் சரிவாக சொல்ல மாட்டாங்க. பட் சில பேர் சொல்லிடுவாங்க இது மாதிரி ஒரு ஷேராக 5 ஷேராக ஸ்பிட் பண்ணுறோன்னு. ஸோ இவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டு மீட்டிங் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கும் என்ன மாதிரி ஸ்பிட்டு தராங்கன்னு. சொன்ன மாதிரியே தராங்களா இல்லை மாற்றுறாங்களான்னு. செக்டர் பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இன்செக்டிசைட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 751. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 17 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் கொடுத்துருக்காங்க 3 ரூபா. ஸோ இதான் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு டிவிடெண்டு. ஸோ 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கலாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி நாளைக்கு என்னென்ன கம்பெனியோட ரிசல்ட் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூலையில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, தைரோகேர் டெக்னாலஜிஸ், எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ், ஜென்சார் டெக்னாலஜிஸ், வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன், ஹெரிடேஜ் ஃபுட், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், எஸ்ஆர்எஃப் லிமிடெட், ஐசிஆர்ஏ லிமிடெட், பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் வச்சுருக்கோம். நாளைக்கு பாருங்கள் நம்ம வீடியோ போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போகல. அந்த ஊருக்கு ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சா ஊருக்கு போனேன்னு தான். பட் நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்பாங்க. அந்த மாதிரி கடவுளை நினைக்கலையே என்னன்னு தெரில. போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ மிஸ் ஆகிட்டு ஸோ வருத்தமாக தான் இருக்குது. நான் ஊருக்கு போகிறது கடவுளை பார்க்கறதுக்கோ அதுக்கோங்கிறது அதோட முக்கியமான நிறைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். நம்ம உறவுகள்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் வெளியூரில் இருக்கவங்க இருக்கிறது தான் அந்த தெரியும். இந்த திருவிழா இந்த மாதிரி இப்போ கோயில் கூட இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நிறைய பேரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிட்டு அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. அதேமாதிரி கடவுளோட தரிசனமும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ திரும்ப எதாவது லீவு கிடச்சுன்னா திரும்ப போய் பார்க்க வேண்டியதான். பட் எல்லாரையும் பார்க்குறது இன்னும் அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் எல்லா உறவுகளையும். ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக முடியல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ போடணுன்ட்டு வீடியோக்கு வந்துட்டேன். ஸோ பலப்போ பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.